हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பு பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது உங்களுடைய விஸ்வாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுற வருஷமாக இருக்கும். என்ன சார் ஆரம்பமே இப்படி நெகட்டிவாக என்னமோ பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் இரட்டிப்பு மடங்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது அவிட்டம் 2 பாதங்கள், அதாவது அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருஷம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த செலவு இருந்தாலும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. அதில் அவிட்டம் நட்சத்திரக்காரா தான் கொஞ்சம் சங்கடப்படுவா. ஆரோக்கியத்தை பேண வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பிறக்கும் பொழுதே உடம்பில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். உடம்பில் தோல் என்னமோ சூடில் கொப்பளங்கள் வரும், இல்லாட்டி தோல் நிறையா உறிஞ்சு போகும். இதெல்லாம் உங்களுக்கு தோலில் நிறம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இந்த பூரா இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உடம்புல பட்டதுன்னா தடிப்பாக வந்துடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது அவசியமான ஒன்று. இந்த 2025-26க்கான விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் உங்களுடைய பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் இருக்கும். உண்மையை சொல்லணும்ல. ஏன்னா நான் பாட்டுக்கு இல்லை சார் உங்களுக்கு சூப்பராக பணம் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் நின்று அவஸ்தைப்படும் போது என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போவே திட்டுறீங்க, ஆனால் இருந்தாலும் திட்டுவீங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 2 நட்சத்திரம், அவிட்டம் 2 பாதக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஆரோக்கியம் பாதிப்பு அடைகிறதுனால உங்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வேலை இல்லாமல் தான் இருக்கோம், இதுக்கு மேலே வேலையா அப்படின்பீங்க. ஆனால் வேலையில் இருக்கிறவாளுக்கு பாதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. சரி சார் எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆல்ரெடி கஷ்டம் தானே பட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த வேலையை கொடுத்துட்டு உங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இல்லை, நீங்கள் ஊர்லேயே இருந்தாலும் உங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாது. நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஏன்னா கண்ட இடத்துல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும், தங்க வேண்டிய தடுமாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணியிலேருந்து பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகள், படிக்கிற குழந்தைங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவா, வேலையில் இருக்கிறவா, சொந்தமாக தொழில் பண்ணுறவா, வியாபாரம் பண்ணுறவா, வியாபாரத்தை சில சமயம் கைமாற்றி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. என்னால் பார்த்துக்க முடியல, என்னால் அலைய முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தேவைப்பட்டால் திருப்பி வாங்குகிறேன், இல்லாட்டி நீங்களே பார்த்துக்கோங்கிற அளவுக்கு கூட உங்கள் வியாபாரத்தை விற்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது. அடுத்தது பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்கள். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 4 மாதங்கள் பெருசாக பாதிப்பை தராது. கடைசி 4 மாதங்கள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவணியிலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இல்லை, உங்கள் குழந்தைகள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியம், இல்லை உங்கள் கணவருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் புலம்புவீங்க, என்னை எப்படியாவது எனக்கு இதை கொடுத்துட்டு நான் என் குழந்தையை காப்பாற்றினா போதும், என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்களுக்கு டெஸ்ட், அது உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படிங்கிறத சனி பகவான் டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு இல்லை, உங்களுக்கு எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பணப்புழக்கம் குறையக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கினீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியாது, சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை குறையக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து வக்காலத்து தாக்கல் பண்ணலான்னு சொல்லுவீங்க. நாளைக்கு உங்களால் கோர்ட்டுக்கே போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? யாரையாவது கேட்கலான்னா யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸ் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த உங்கள் கஸ்டமர்கிட்டையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும். அதாவது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாததுனால. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடனே வக்கீல்லாம் அந்த வழக்கறிஞரால் சண்டைக்கு வந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையை டெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வார்த்தையை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு தள்ளி கொடுங்க. நாளைக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொடுத்தா தப்பு இல்லை. நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் நம்பகத்தன்மை போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது. அதனால் நீங்கள் கடன் வாங்கி நடத்தல உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆண்களோ பெண்களோ வாக்கு தவறும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நஷ்டங்களும் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் வீட்டை அடமானம் வைக்கிறது, நிலத்தை விற்கிறது, வண்டி வாகனத்தை அடமானம் வைக்கிறது, இல்லை நகையை அடமானம் வைக்கிறதுன்னு சமாளிச்சிருவீங்க. எப்படியோ சமாளிச்சிருவீங்க. ஆனால் அதெல்லாம் மீட்டெடுக்கிறது எப்போ? ஏன்னா இப்போ இருக்காது. இப்போ வருமானமே இல்லையே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு உங்களுக்கு படாடோப செலவு, யாராவது ஃப்ரெண்டு வராங்க, ஃபாரின்லேருந்து ஃப்ரெண்டு வராங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு ஒரு 1 லட்ச ரூபா வாங்குகிறேன் அப்படின்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. அதே மாதிரி என்னுடைய தொழிலில் முதலீடு பண்ணணும், நான் வந்து சினிமா எடுக்கணும், என்னுடைய சினிமா பயணத்துக்கு பணம் தேவை, அதனால் நான் வந்து என்னோடய வீட்டு அடமானம் வச்சு ஒரு 20 லட்சம் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய சொத்தை சேமிக்கணும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கடன் இந்த பக்கம் ஏறணும். எனக்கு ஒரு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் வயசானவர், என்னோட ரொம்ப சீனியர். அவர் எப்படி பண்ணுவார்னா, அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு அமௌண்ட் கடன் வாங்குவார். அதை வச்சு சொத்து வாங்குவார். எங்கேயாவது அப்போ வந்து வடபழனியெல்லாம் வந்து ரொம்ப கிராமமாக இருந்தது. நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து வடபழனி, வடசரவாக்கம், அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அதே மாதிரி இந்த தாம்பரம் தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவில், நான் இருக்கிறது சென்னைங்கிறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி ஏரியாக்களில் அவர் கடனை வாங்கி நிலத்தை வாங்கி போட்டுவார். ஏன் அப்படின்னு கேட்டால், சார் கடன் வாங்கிட்டோன்னா நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம், ஆனால் நிலத்தை வாங்கி போட்டுட்டோன்னா இந்த பக்கம் சொத்து ஏறும், இந்த பக்கம் 7.5 சனி எனக்கு பாதிப்பை கொடுத்தாலும், என்னுடைய பணப்புழக்கத்தில் சங்கடத்தை கொடுத்தாலும், ஒரு காலம் வரும்பொழுது இந்த கடனெல்லாம் இந்த ஒரு இடத்த வச்சே நான் விற்று செட்டில் பண்ணிடுவேன் சார், மற்ற இடம்லாம் எனக்கு லாபம். எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க தெரியுமா? இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு லேடி, அவங்க எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லேடி, அவங்க அப்படி தான் கடனை வாங்கி நகை வீடெல்லாம் வாங்குவாங்க, அடமானம் வைப்பாங்க, மறுபடியும் கடன் வாங்குவாங்க, கடன் அடைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்தை நான் வியந்து போயிருக்கேன். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் பூரட்டாதியில் பிறந்த 1, 2, 3 பாதக்காரர்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதை காட்டிலும் கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் வருமானத்தை கடனை அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர சேமிப்புக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுடைய சேமிப்பையும் அதிகப்படுத்துவது நல்லது. இந்த 2025, 26 விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தை பேணுவது, தாயாரின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஸ்திர சொத்துக்களின் மீது ஒரு கண் வைத்து கொள்வது, ஏன்னா யாராவது உங்கள் இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியான போட்டிகளினால் சிலருக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கணும். இதெல்லாம் நல்லதா சார்? என்னமோ எல்லாத்தையும் நல்லது சொன்ன மாதிரி நீங்கள் என்னை திட்டுவீங்க. ஆனாலும் இதையும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது உங்களுக்கு நன்மையை தர வேண்டும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.